என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் மறைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இன்றைய காலை வாழ்த்துக்களை உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வாழ்வு தரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 11-14 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். சீமோன் பேதுரும் படவில ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மிக அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை கர்த்தர் விளங்க பண்ணின தேவன். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களை விசாரித்து அவர்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஆயத்த பண்ணின உணவுகளை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் ஆண்டவரே வலையை போட்டும் பொழுது ஏறக்குறைய 153 பெரிய மீன்களோடு கர்த்தர் அவர்களை அந்த வலை இழுக்க கூடாமல் இருந்தாலும் அவர் இழுத்தார்கள். வலை கிழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நீங்க காத்த தேவன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது என்பது கர்த்தர் விளங்க பண்ணின தேவன். உமது பிள்ளைகள் பிரயாசப்பட்டு ஆண்டவரே இந்த நாட்களில் அநேக பிள்ளைகள் பிரயாசத்தின் மத்தியில் போராடுகிறார்கள். ஆண்டவரே அப்பா, அவர் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாத நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. அவர் கையின் பிரயாசங்களில் ஆசீர்வாதம் அது வழிந்து ஆண்டவரை கடந்து போகும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர் கையின் பிரயாசங்களை போக்க வரத்தையும் அவர் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் அவர் குடும்பத்தில் காணப்படுகிறதான எல்லா விதமான போராட்டங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற சலசலிப்பு இவைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை தாங்க. சத்துனுடைய எல்லா அதிகாரத்தின் வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை தாங்க. எல்லா மாந்திரிக கட்டுகள், சேவனைகள், ஏவல்கள், எரிச்சல்கள் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதான எல்லா காரியங்களிலே ஒரு பரிபூர்ணமான விடுதலையோடு கர்த்தர் நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று அவர் காண கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்ற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் அதிசயங்களை அற்புதங்களை செய்து கர்த்தர் இன்னார் என்று அறியும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.